பாஜகவும் கேட்கல, எடப்பாடியும் கொடுக்கல சார். எடப்பாடி கொடுக்க மாட்டாருன்னு தெரியும். பாஜக கேட்காம ஏமாந்துட்டாங்க. அண்ணாமலையை நீக்கி கொடுக்கும் போதே சீட்டு எவ்வளவுன்னு முடிவு பண்ணியிருக்கணும். அண்ணாமலைங்கிற ஒரு பெரிய லீடர், 18 விழுக்காடு வாக்காளர்கள் மத்தியில் ஒரு ஹீரோவாக நிற்கிறவரை எடப்பாடிக்காக நீக்கி கொடுக்கும்போது கேட்டிருக்கணும். பாஜக அதில் தப்பு பண்ணிட்டாங்க. பாஜகவை சேர்த்தனால கிறிஸ்டின் முஸ்லீம் போடலை, அதனால தோத்தோம். பாமகவை சேர்த்தனால பரையர் சமூக அட்டவணை பிரிவு சமூக சோதரர்கள் போடலை, அதனால தோத்தோம்னு சொன்னார். செங்கோட்டை என்ன சொன்னார்? முஸ்லீம் வாக்கே வரலன்னாரு. ஜெயக்குமார் என்ன சொன்னார்? 30,000 ஓட்டு மைனஸ்ல ஓடுறேன்னாரு. இப்ப அவங்க மீண்டும் சேர்ந்திருக்காங்கன்னா 3 பேருக்கு சீட்டு குறையும் போது பிசிகாவுக்கு 2 சீட்டு கூடி இருக்குது, 6-8 உயர்ந்திருக்கு. காரணம் நாம் தமிழர் சீமான். களமாடும் சீமான் எடப்பாடி பழனிசாமியை 4வது முறையாக பலகீனப்படுத்துவார். சீமான் தனித்து போட்டியிட்டு வளருவது வரை எந்த காலமும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. ஸ்டாலின் கூட்டணியில ராகுல் ரப்சர் பண்றாரு, உண்மை. இவரு சண்முகம் சிபிஎம் ரப்சர் பண்ணாரு, உண்மை. ரெண்டே நான் மறுக்கல்ல. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆய்வாளர் ரவீந்தர் துரைசாமி அவர் சந்திப்பார். சார் வணக்கம் சார். வணக்கம் குட்டி கண்ணன். சார், நீங்க போட்ட கணக்கு படி பாஜகவும் கேட்கல, எடப்பாடியும் கொடுக்கல சார். எடப்பாடி கொடுக்க மாட்டாருன்னு தெரியும். பாஜக கேட்காம ஏமாந்துட்டாங்க. அண்ணாமலையை நீக்கி கொடுக்கும் போதே சீட்டு எவ்வளவுன்னு முடிவு பண்ணியிருக்கணும். அண்ணாமலைங்கிற ஒரு பெரிய லீடர், 18 விழுக்காடு வாக்காளர்கள் மத்தியில் ஒரு ஹீரோவாக நிற்கிறவரை எடப்பாடிக்காக நீக்கி கொடுக்கும்போது கேட்டிருக்கணும். பாஜக அதில் தப்பு பண்ணிட்டாங்க. அப்பனா 2க்கு 1 இல்லாம போச்சு. அப்பனா சாமர்த்தியசாலி எடப்பாடி தான். கண்டிப்பா எடப்பாடி சாமர்த்தியசாலி தான், அது என்னைக்குமே அதில் நான் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் என்னன்னா, அந்த 11.4 விழுக்காடு ஓட்டர்ஸும் அண்ணாமலையை ஹீரோவாக பார்க்குறவன், ரவீந்திர துரைசாமி கருத்தை ஏற்றுக்கிடவன். எடப்பாடியே இதனால நமக்கு ஓட்டு வராது, 4 விழுக்காடுக்கான வாக்கு தான் நமக்கு வரும்னு அவர் 27 சீட்டு கொடுத்து 11.4 வராது, எனக்கு வெறும் 4 தான் வரும்னு முடிச்சுட்டு போயிட்டாரு. அதே மாதிரி 4.3 எனக்கு வராது, 3க்கு மேலே வரும்னு 23 கொடுத்த இடத்துல பாமக பிளவில் அன்புமணி தான் பெரிய ஆளுன்னு அதையும் முடிச்சுக்கிட்டார். ஸோ இவர் இன்னைக்கு 20, 8 ஒரு 30 விழுக்காடு வாக்கு தான் என்டிஏ வரும். அப்பனா அதாவது எடப்பாடி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரே கல்லு 2 மாங்காய் அடிச்சு சார். 2வது இடத்த தக்க வச்சுக்கிட்டார். ஏன்னா இல்லை 2வது தக்க வச்சுட்டு இருக்காரு அப்படின்றீங்களா சார்? ஏன்னா அவரு மக்களவை தேர்தலில் என்ன சொன்னார்? சிவி சண்முகம் என்ன சொன்னார்? என்கிட்ட வீடியோ இருக்கு, அவர் பேசின வீடியோ இருக்கு, நான் நிரூபிக்கிறேன். பாஜகவை சேர்த்தனால கிறிஸ்டின் முஸ்லீம் போடல, அதனால தோத்தோம். பாமகவை சேர்த்தனால பரையர் சமூக அட்டவணை பிரிவு சமூக சோதரர்கள் போடல, அதனால தோத்தோம்னு சொன்னார். செங்கோட்டை என்ன சொன்னார்? முஸ்லீம் வாக்கே வரலன்னாரு. ஜெயக்குமார் என்ன சொன்னார்? 30,000 ஓட்டு மைனஸ்ல ஓடுறேன்னாரு. இப்ப அவங்க மீண்டும் சேர்ந்திருக்காங்கன்னா ஆர்டி டீம், பிஎம்ஓ, அண்ணாமலை 18-8 சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு பயந்துட்டாரு. சீமான் ஒன்றும் சம்மதிக்கல, அவரு 214 தான் போயிட்டு இருக்கிறாரு. ஒரு வேளையில அது நடந்தா நம்ம 3வது பேருமோங்கிறதுனாலதான் பாராளுமன்ற தேர்தலே பாஜகவோட கூட்டணிக்கு வராதவர் சட்டமன்ற தேர்தலில் 4 விழுக்காடு பலமை கொண்ட அவரால் அசஸ் பண்ணக்கூடிய பாஜக கூட கூட்டணிக்கு வராருன்னா, அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பாதிச்சாலும் பரவாயில்லன்னு வராருன்னா 3வது இடம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அச்சப்பட்டு வந்திருக்கிறாரு. அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா நடுநிலையான நியாயமான அரசியல் விமர்சனம் சொல்லணும். 24 என்ன சொன்னாரு? காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணின்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. நாம் டெல்லியை முடிவு பண்ணணும்னு சொன்னாரா இல்லையா? புரட்சி தமிழர் உரிமைக்காக குரல் கொடுக்கிற ஆட்டு தன்னை காட்டினாரா இல்லையா? அப்படியே பழனிசாமி ஆகி சீமானுக்கு கொள்கைகள் படி மக்களவையில சந்திச்சு சீமானுக்கு ரெலவன்ஸே இருக்காதுன்னு சொன்னவர், கருதுனவர், அப்படியே பல்ட்டி அடிச்சு பாஜக வந்துட்டாரா? எதுக்கு வந்தாரு? அது சட்டமன்ற தேர்தலில் 4 விழுக்காடு பலம் கொண்ட பாஜக வந்தாரு. 2வது இடத்தை காப்பாற்ற வந்தாரு. அண்ணாமலை ஒரு அணி அமைச்சு ஒரு 3வது தள்ளிடுவாங்கிற அச்சத்துல வந்தார். ஆனா நீங்க சொன்னது கரெக்டு தான். ஆனா ஜனவரி 26 வரைக்கும் அது கரெக்டா அந்த திமுக கூட்டணி அவங்க உருவாக்கின பர்ஃபெக்ஷன். ஆனா இன்னைக்கு அது விலங்கா கூட்டணி ஆகி போச்சு. புதுச்சேரி நட்பு
போட்டியா இப்படிலாம் மாறி போச்சு. ஆக மொத்தம் தமிழகத்திலும் சரி புதுச்சேரியிலும் சரி இந்தியா கூட்டணி உடைந்தது. இன்னும் தேர்தல் முடிந்து 45 நாட்கள் இருப்பார்களா இந்த கம்யூனிஸ்டுகளும் மதிமுகவும் விசிகாவும்? முடிஞ்சு போச்சு கதை. ஸ்டாலின் முடித்து விட்டார் கதை. எங்க போறாங்க? ஸ்டாலினை விட்டு அவங்களுக்கு வேற வழி என்ன இருக்கு? ஸ்டாலினை விட்டா வேற வழி என்ன இருக்கு? பாஜக தான் போனோம். அப்ப விஜய் பலம் நிரூபிக்காத விஜய்கிட்ட போகல, வேற என்ன இருக்கு? சீமான் தனிச்சு தான் போட்டிடுவாரு. ஆமா சார். ஆனா இப்ப களமே மாறிட்டு இருக்குல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடி முன்னோக்கி செல்கிறார், வெற்றிக்கணியை நோக்கி சொல்கிறார். இந்த திமுக கூட்டணி பாவம் தொகுதி பங்கீட்டில் அவங்களுடைய நட்பு கேடாய் முடிந்தது, அதுவும் திரு ஸ்டாலினால். அதே வேளையில சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துறாருங்கிறது நீங்க ஒத்துக்கிடணுமா வேண்டாமா? சார் அது நீங்க சொல்ற பிரகாரம் கரெக்ட். அதாவது 8% வாங்கியிருக்கார். அது எதுல இருந்து வந்ததுன்னு தெரியாது. நீங்க அது அதிமுக இருந்து வந்ததுன்ட்டு உறுதியா சொல்றீங்க. நீங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம், அதுக்கு நானும் ஒத்துக்க. அதாவது 1977 எம்ஜிஆர் ஜெயிச்சது காரணம் காங்கிரஸ் ஓட்டு அப்படியே அவருக்கு மாறிச்சு, அது இருக்கு. அப்பனா இதெல்லாம் தவறான தகவல். எவனோ ஒரு கேனையும் சொன்னான்னு என்கிட்ட சொல்லாதீங்க. ஏதோ முட்டா பைய கேன பைய விவரம் தெரியாதவன் சொன்னான்னு என்கிட்ட சொல்லாதீங்க குட்டி கண்ணன். அப்புறமா 77 பிறகு காங்கிரஸ் போச்சு இல்ல சார்? விளக்கத்தை கேளுங்க. 71 திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர்னு எம்ஜிஆர் ஆதரவோட 55 விழுக்காடு வாக்கு எடுத்திருந்தாங்க. ஆமா. 77 கலைஞர் கருணாநிதி தலைமைக்கு 24.8 விழுக்காடு வாக்குகள், மக்கள் தலைமை எம்ஜிஆர் தலைமைக்கு 30.3 விழுக்காடு வாக்குகள், ரெண்டோரும் சேர்ந்து 55 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க. சென்னையில 14 தொகுதிக்கு 13 தொகுதியை மக்கள் தலைமை எம்ஜிஆர் தோல்வியடைந்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் வெற்றி பெற்றார். ஆர்கே நகர்ல ஐசரி கணேஷ், அவரோட தந்தை ஐசரி வேலன் ஒரு திரைக்கலைஞர், எம்ஜிஆரோட விசுவாசி. அவரோட மகன் தான் மாணவர் அதிமுக இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் கூடிய ஐசரி கணேசன், அவர் வெற்றி பெற்றார். ஐசரி வேலன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திமுக அதிக இடங்களை வெற்றி பெற்றது. வடார்காடு தென்னார்காடு மாவட்டத்தில் செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்தகம், ஆறுமுகம் போன்ற திமுக வன்னியர் தலைவர்களும் வன்னியர்கள் ஆதரவும் திமுகவுக்கு நின்றதுனால ஒரு ஈக்குவல் ஃபைட்ல நின்னது. தென் மாவட்டத்திலும் மேற்கு மாவட்டத்திலும் திமுகவுக்கு அடிப்படையில் ஆதரவு இல்லாத இடத்துல எம்ஜிஆர் ஏறி வந்தார். இதுதான் ரிசல்ட்டு. அண்ணா திமுக ஓட்டுங்கிறது திமுகவின் பிளவு. இதுதான் புள்ளி விவரம். அதே போல பெருந்தலைவர் காமராஜ் உயிரோடு இருக்கும்போது 35 விழுக்காடு வாக்கு இருந்தது. அதுல ஐயா மூப்பனார் 20 விழுக்காடு வாக்கு எடுத்தாரு. கம்யூனிஸ்ட் வாக்கு தள்ளிருங்க, 17.5 வாக்குகள் ஐயா மூப்பனார் தலைமைக்கு கிடைச்சது. தஞ்சாவூர் சேர்ந்த மாவட்ட தலைவராக இருந்தவர் மாநில காங்கிரஸ் தலைவராகி அந்த வாக்கு எடுத்தாரு. ஐயா அப்பா ராமச்சந்திரன் நாயுடு காரு, அவர் 16.5 விழுக்காடு வாக்கு எடுத்தாரு. காங்கிரஸ் தலைவராக இருந்தார். நாங்கெல்லாம் அன்னைக்கு ராமச்சந்திரன் நாயுடு பின்னாடி நின்னோம். 34 விழுக்காடு வாக்கு, 35 விழுக்காடு காமராஜ் இருந்த வாக்கு பாராகிட்டையும் மூப்பனார்கிட்டையும் சேர்ந்து 34 விழுக்காடு வந்தது. எம்ஜிஆர் கலைஞர் தலைமையில் எடுத்த வாக்கு கலைஞருக்கு சுமார் 25, எம்ஜிஆருக்கு 30, 55 நின்று. குறிப்பிட சொல்ல போனா சுதந்திரா கட்சி, பார்வர்ட் பிளாக்கு, முஸ்லீம் லீக்கு, சோசியலிஸ்ட் போன்ற சில சிறிய கட்சிகள் பலகீனம் அடைஞ்சு அது எம்ஜிஆருக்கு ஒரு கூடுதல் லாபத்தை கொடுத்தே தவிர எம்ஜிஆர் ஓட்டுங்கிறது திமுகவின் பிளவு. நீங்க திண்டுக்கல்ல வச்சு பேசக்கூடாது, இடைத்தேர்தலை வச்சு பேசக்கூடாது, ஆர்கே நகரை வச்சு பேசக்கூடாது. ஒருவர் மிக தவறான ஒரு புள்ளி விவரத்தை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார். என் மதிப்புக்குரியவர் தான், பட் அது தவறு. நான் சொல்லக்கூடிய டேட்டா தான் உண்மை. ஜெனரல் எலெக்ஷன்ல 77 ரிசல்ட்டையும் 71 ரிசல்ட்டையும் கூட்டி கழிச்சு இந்த குட்டிக்கண்ணன் ஜெம் டிவி வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து தமிழக வியூவர்ஸும் தங்களை என்லைட்டன் பண்ணிக்கலாம். அப்படின்னா சரி சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மதிமுகவும் கொஞ்சம் பெரும் கவலையில் இருக்காங்க. 2 கம்யூனிஸ்டும் பெரும் துயரத்தில் இருக்காங்க. விசிக இன்னும் அதிருப்தியில் இருக்காங்க. அப்படி இருக்க 3 தேர்தலில் வெற்றியாக அமைந்தது இப்ப 2026 அமையாது. அதாவது கூடாரத்துக்குள் ஒட்டகம் நுழைந்தது போல் தேமுதிக நுழைந்து இந்திய கூட்டணி திமுக கூட்டணி சிதைத்து விட்டது. அது எடப்பாடிக்கு பிளஸ் பாயிண்டா ஆயிட்டு வருது சார். குட்டிக்கண்ணன் சொன்னதுல ஃபேக்சுவல் எரரை மட்டும் நான் முதல்ல சொல்றேன். இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு சீட்டு குறைச்சிருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு சீட்டு குறைச்சிருக்காங்க, மதிமுக 2 சீட்டு குறைச்சிருக்காங்க.
ஆனால் பிசிகா 2 சீட்டு உயர்ந்திருக்காங்க. ஆமா, அது ஏன் உயர்ந்திருக்காங்கன்னா, தமிழ் ஊடகத்தில் நயவஞ்சக நரிகள் சீமான கில்லிங்கின் சைலன்ஸ் பண்றாங்க. நயவஞ்சக நரிகள், அந்த நயவஞ்சக நரிகளுக்கு உண்மையை சொல்றேன், 3 பேருக்கு சீட்டு குறையும் போது பிசிகாவுக்கு 2 சீட்டு கூடி இருக்குது, 6-8 உயர்ந்திருக்கு. காரணம் நாம் தமிழர் சீமான். ஸ்டாலின் அருந்ததியர் பிரியாரிட்டி ரிசர்வேஷனை கொடுத்தன்னு அருந்ததியர் வாக்குகளையும் தேமுதிகவையும் சேர்த்து நாயுடு சமூக வாக்குகள், ரெட்டி சமூக வாக்குகள், போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், 24 மணி தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார்னு தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள், என் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் வாக்குகளை அப்படியே கன்சால்டேட் பண்றாரு. இதற்கு எதிராக பேசுறதுக்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை. இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி எடப்பாடிக்கு எதிராக அதை பேசியிருக்கிறாரு. இதுல எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க கலைஞர் முதல்வருக்கு அதிகாரம் கிடையாதுன்னாங்க ஜெயலலிதா அம்மையார். ஜெயலலிதா கருத்தை குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு நான் தான் அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷனை கொண்டு வந்தேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இன்னைக்கு அதுல 2 கட்டாம் விஜய்க்கு பலமும் போகாம இடமும் போகாம கருவாட்டு சாம்பாரா திராவிடமா தமிழ் தேசியமான்னு குழம்பி இருக்கக்கூடிய குழப்பவாதி விஜய்க்கு இதுல ஸ்டாண்ட் இல்லை. ஆனா சீமான் தெள்ள தெளிவா பறையர் சமூகத்துக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கும் 5 விழுக்காடு நஷ்டம் உயர்த்தி கொடு இன்னும் ஸ்டாலின் கோரிக்கை வைக்கிறார். இதை வேற யாருமே கேட்க முடியல. அந்த இடத்துக்குள்ள அவரு கிருஷ்ணசாமியையும் திருமாவளவனையும் விமர்சனம் பண்றாரு. நீங்க ஒரு சில சீட்டுக்காக பறையர் தேவேந்திரகுல வேளாளர்களின் உயிர் நாடியான கோரிக்கையை முன்னெடுக்கலன்னு ஓங்கி அடிக்கிறாரு. பார்த்தார் ஸ்டாலின் உயர்கல்வித்துறையை கோவி செழியனுக்கு கொடுக்கிறாரு, 2 அமைச்சரை பறையர் சமூகத்துக்கு கொடுக்கிறாரு. பறையர் சமூக கோரிக்கைகளை சீமான் எடுத்து மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவு பெரிய பாமகவான அதிமுகவும் எதிராக இருக்குது, பாமகவும் எதிராக இருக்குது. நான் தான் நிற்கிறேன்னு சீமான் போய் நிற்கிறாரு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு நிற்கிறாரு. ரெட்டமலை சீனிவாசன், ஐதிகாச பண்டிதர் MC ராஜா இவங்களோட நூற்றாண்டு விழா பெரியவர்கள், தமிழ் பெரியவர்கள்னு கொண்டாடுறாரு. இப்படி ஒன்னையாடா அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன், போலரைசேஷனை மீறி விக்ரவாண்டில களத்துல நிற்கிறாரு. இந்த சூழ்நிலையில திருமாவளவனை பெரிய போல்ஸா காட்டி 8 சீட்டு கொடுத்தாதான் பறையர் ஓட்டுக்களை தக்க வைக்க முடியும்னு MK ஸ்டாலின் முடிவு பண்ணி 6-8 உயர்த்தி இருக்கிறாரு. இதுல விசிகாவுக்கு 8 உயர்ந்ததுல நீங்க எதை சொல்லுவீங்க? பறையர் சமூக ரசிகர்கள் விஜய்க்கு இருக்கானா, அது ரசிகர்கள் ஓட்டு போட்டு ஒரு இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி, தமிழ் மண்ணில் காமராஜர் இருக்க பேக்கிங் கம்யூனிட்டி, எம்ஜிஆர் இருக்க பேக்கிங் கம்யூனிட்டி, 19, 21, 24 வெற்றி பெறா இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சினிமாவை பார்த்து ஓட்டு போட்டுருவான்னு அவனை கொச்சப்படுத்தி ஊடகத்தில் சில நயவஞ்சக நரிகள் சீமான் பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்காக தமிழர்களுக்காக நிற்கிறாரு. எப்படி சொல்லி நிற்கிறாரு? அதை வன்னியர்களும் முக்குலத்தோரும் அதை ஏற்றுக்கொள்ளணும் தமிழர்கள்னு சொல்லி அந்த கருத்துக்குள்ள சீமான் நிற்கிறாரு. இதை மறைக்கிறவங்க தான் இந்த உண்மையை மறைக்கிறாங்க. விசிகாவுக்கு 6-8 ஆக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு காரணம் நாம் தமிழர் சீமானின் ப்ரோ பறையர் பொலிட்டிக்ஸ். அது மட்டுமல்ல, 2 பறையர் சமூக அமைச்சரானதும் நாம் தமிழர் சீமானின் ப்ரோ பறையர் பொலிட்டிக்ஸ். இதுதான் உண்மை நிலைமை. தமிழன்னு அதை எடுக்கிறார் சீமான். ஆனா அவர் எடுத்த அனைத்தும் மூவலும் குப்பை தொட்டியில போயிடுச்சு சார். பட்டியலினத்தவர் மனம் கொதித்து போய் இருக்கிறாங்க. கொதிச்சு போய் எவ்வளவு கேவலமாக நடத்த முடியுமோ அப்படி நடத்தினார்கள் அமைச்சர்கள். உன்னங்கட்டா ஆணவ படுகொலை அதிகமா நடந்தது இந்த ஆட்சி. உன்னங்கட்டா திருபுவனத்துல 17 நாளா அந்த உடல் வாங்காம உன்னம் வச்சிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் அதிகாரியை கைது செய்யல. இதுதான் திரு ஸ்டாலின் அவர்கள் பட்டியல் இனத்தவை நடத்தும் கொடுமை. அப்படி இருக்க பட்டியல் இனத்தை வாக்கால் கடத்திடுமா? ஜெகன்மூர்த்திக்கு சீட்டு கொடுக்காம அவர் தனிச்சு போட்டியிட போறேன், இவர் வேல்முருகன் கூட கூட்டணி வைக்க போறேன்னு சொன்ன பிறகுதான் இப்ப கீழே வைத்தியநாதன் குப்பத்தை எடப்பாடி பழனிசாமி பட்டியல் இனத்துக்கு அந்த சீட்டை கொடுத்திருக்கிறாரு. மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு எதிராக நிற்கிறது அதிமுக. 5 விழுக்காடு பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு உயர்த்தி கொடுக்கணுங்கிற கோரிக்கை வைக்காம அருந்ததியர் உள்ஒதுக்கீடை நாங்க தான் கொண்டு வந்தோம்னு கிளைம் வைக்கிறது அதிமுக. ஸோ இந்த விஷயத்துல தமிழ் அட்டவணை பிரிவு மக்களுக்காக நிற்கிறது சீமான் மட்டும்தான். தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள், அருந்ததியர் சகோதரர்கள், ஆதி தமிழர் பேரவை தான் அதிகமாக நடத்துறாரு. நாகை திருவள்ளுவர் இருக்கிறாரு. அவங்க தமிழ் மண்ணில் நம்ம தமிழர்களோட நம்மளோட ஒன்றா உருதாய் மக்களாக தான் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கான ஒரு இதை ஸ்டாலின் முன்னெடுக்கிறாரு. அவங்க 100 விழுக்காடு ஸ்டாலினுக்கு, நாம் தமிழர் சீமானுக்கு எதிராக உதயசூரியனுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நாயுடுகள் 100 விழுக்காடு வாக்களிச்சிருக்காங்க. இந்த போலரைசேஷன் நடக்குது. இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு தான் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு ரிசல்ட்டை மேற்கு மண்டலத்திலும் வட தமிழகத்திலும் கொண்டு வரதுக்கு தான் தேமுதிகவுக்கு 10 சீட்டை ஸ்டாலின் கொடுத்துருக்காருன்னா அது
பிசிகா வாங்கின 8 சீட்டுக்குமே அது வெற்றிக்கு ஒரு உத்தரவாதத்தை தேமுதிக கொடுக்குறாங்க. சார் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இடைத்தேர்தல் நடப்பது கணக்கில் கொள்ளக்கூடாது. அந்த ஓட்டு எப்படி வரும்? இது உன்னங்கட்ட விக்கிரவாண்டியில் திமுகவுக்கு அதிகமான வாக்குகள் நடந்தது. எதனால்? பணத்தால். கள்ளக்குறிச்சியில் 67 பேர் செத்தும் அந்த மக்கள் போட்டாங்க. ஏன்? இடைத்தேர்தல். இதுதான் நமது தமிழகத்தினுடைய இடைத்தேர்தல். 91 இது நடக்கிற ஆளுங்கட்சிக்கு அதாவது கலைஞரும் பாக்கெட் பண்ணியிருக்காங்க, ஜெயலலிதாவும் பாக்கெட் பண்ணியிருக்காங்க. அதே கொள்கையை வச்சுதான் எடப்பாடியும் பாக்கெட் பண்ணியிருக்காங்க. அதுதானே நீங்க எப்படி இது ரெண்டும் வச்சு 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 கணக்க போட்டு திமுக வாட்டாக மாறும், இந்த சமுதாய மக்கள் வாக்குகளை அளிப்பார் என்று சொல்றது கொஞ்சம் கூட பிறந்தல சார். இடைத்தேர்தல் முடிவு வச்சு நீங்க சொல்றது திமுக வாக்காக மாறும், வெற்றியாக வரும் எப்படி சொல்றீங்க எனக்கு புரியல. நண்பர் குட்டிக்கண்ணன், நீண்ட உரையாக உங்கள் வினாவை வைத்து விட்டீர்கள் அல்லவா? நான் பதில் சொல்லலாமா? சொல்லுங்க சார். அன்றைய தினம் இடைத்தேர்தல்கள் அப்படித்தான் இருந்தது. அந்த இடைத்தேர்தலில் கலந்து கொண்ட விஜயகாந்த் ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்தார். ஆனால் இந்த இடைத்தேர்தலில் போலரைசேஷனை மீறி ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதான அடிக்க சொன்னேன் என்றும், வீரப்பன் என்கவுண்டரை இப்ப அதிமுக பேசிடுவாங்கன்னு கேட்டும் களத்துக்குள்ள நின்ன சீமான், களத்தை விட்டு ஓடிய கோளை டேஷ்கள்னு என்டிஏய விக்கிரவாண்டில் நின்று ஈரோடு கிழக்கில் நிற்காத என்டிஏய கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்த விஜய, ஏன் முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிய களத்தை விட்டு ஓடிய கோளை டேஷ்கள்னு அடிக்கிறாரு. இத விஜயகாந்த் ஜெயலலிதாவுக்கு எதிராக சொல்லல. அந்த வித்தியாசத்தை தான் நயவஞ்சக நரிகள் ஊடகத்துல மறைக்கிறாங்க. சீமான் நான் தான் ஸ்டாலினை எதிர்கொண்டேன், ஸ்டாலினா சீமானானு தான் ஈரோடு கிழக்கு களம் இருந்தது, பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணானு தான் அந்த களம் இருந்தது, திராவிடமா தமிழ் தேசியமானதான் அந்த களம் இருந்தது. விக்கிரவாண்டி களத்துக்குள்ள நின்ன என்டிஏ ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அண்ணாமலை சொல்லி எடுத்த 18 விழுக்காடு வாக்கின் பலம் கொண்ட என்டிஏ ஈரோடு கிழக்கிலே திராவிடத்துக்கு எதிரான சக்தி தமிழ் தேசியம்தான், இந்துத்துவா அல்ல, நாங்கள் களத்தை விட்டு விலகுகிறோம் என்று கோஷ்டி பூதலில் நண்டுகளாக ஒண்ணுக்கொண்ணு குடுமிப்பிடி சண்டையாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தமிழ் இசை, சிபி ராதாகிருஷ்ணன், தென் அண்ணாமலைக்கு எதிராக வானதி சீனிவாசன், எல்லாமே கோஷ்டி மோதல்கள், கோஷ்டி கானங்கள். எப்படி ஆர்கே நகர்ல இந்துத்துவா வீழ்ந்து தமிழ் தேசியத்தை எழும்ப விட்டது மாதிரி ஈரோடு கிழக்குல சீமான் தான் ஸ்டாலினை களத்துல எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலான லீடர். இடைத்தேர்தல் என்றால் களத்தை விட்டு விடும் கோளை டேஷ்கள். வார்த்தையை சொல்லட்டா? வேண்டாம், மரியாதை கருதி சீமான் சொன்ன வார்த்தையை நான் சொல்லல. அப்படி அடிச்சு நிற்கிறாரு சீமான். எஸ், முடிக்கிறேன் நிற்கிறார். அந்த தாக்கம் நிச்சயமாக சீமானுக்கு இருக்கும். எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைவார். களத்தை விட்டு ஓடிய கோழைத்தனமாக களத்தை விட்டு ஓடிய எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைவார். சீமான் வளர்ச்சி அடைவார். இந்துத்துவா கோட்டை விட்டு தமிழ் தேசியம் எழும்பிய இடம் ஈரோடு கிழக்கு. இந்துத்துவா கோட்டை விட்டு தமிழ் தேசியம் எழும்பிய இடம் ஆர்கே நகர் இடைத்தேர்தல். இந்துத்துவா கோட்டை விட்டு தமிழ் தேசியம் திராவிட பாஜகவா மாறி திராவிட கட்சியாக இந்துத்துவா வீழ்ந்து தமிழ் தேசியம் எழும்பிய இடம் ஈரோடு கிழக்கு. எப்படி ஆர்கே நகர்ல ஒரு விழுக்காடு இருந்த சீமான் திராவிட கட்சியிடம் இந்துத்துவா கோட்டையிட்டு மண்டியிட்டு சரணாகடைந்தது, நோட்டாவுக்கு கீழே பாஜக போனதின் விளைவுதான் இன்னைக்கு சீமான் தனித்த துணிச்சலான தலைவராக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று அண்ணாமலை தன் தம்பி சொன்ன வார்த்தையை அண்ணன் கூறி களத்தில் நிற்கிறார் என்றால், களத்தில் என்டியை தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடியது. குட்டிக்கண்ணன் வெறும் இடைத்தேர்தல் என்று இதை மறைக்க வேண்டாம். கடந்த இடைத்தேர்தலை நான் மதிக்கிறேன். ஆனால் அப்பொழுது விஜயகாந்த் ஜெயலலிதாவுடன் கூட்டணி போக தயாரா இருந்தார். சீமான் மீண்டும் பெரிய அளவு பாஜகவும் காங்கிரசும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி என்று கூறிக்கொண்டு அப்படியே லீடர்ஷிப்பில் கோலையாக பல்டி அடித்த எடப்பாடி பழனிசாமியை சுத்த வீரனாக மீண்டும் அதே கருத்தை ஏபிசிடி எதிர்ப்பு, ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே எதிர்ப்பு, திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு காவிரி கச்சத்தீவு முல்லை பெரியாறுன்னு காங்கிரஸ் எதிர்ப்பையும் தீவிரமாக வைத்து களமாடும் சீமான் எடப்பாடி பழனிசாமியை 4வது முறையாக பலகீனப்படுத்துவார். இன்னும் குட்டிக்கண்ணனுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால், கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி எப்படி பலகீனப்பட்டார், சீமான் எப்படி பலம் பெற்றார், அது நடந்துவிடக் கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடிவிட்டார். அது விஜயகாந்த் களத்தை விட்டு ஓடிய ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்தார்.
சீமான் களத்தை விட்டு ஓடிய எடப்பாடி பழனிசாமியை விரட்டி அடித்து நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமியால் பலன் இல்லாத சமூகங்கள் முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார், மன்னார், நாவிதர், குயவர், பறையர், தேவேந்திரகுல வேளாளர் இந்த சமூகங்களின் ஆதரவை பெற்று ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு சீமான் வளர்கிறார். எடப்பாடி பழனிசாமி தன் பலகீனம் சீமானிடம் தெரிந்துவிடக் கூடாது என்று ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடிவிட்டார். இதுதான் உண்மை. இதன் தாக்கம் 2026 இருக்கும். சீமான் லீடர், எடப்பாடி பழனிசாமி டீலர், எடப்பாடி பழனிசாமி வியாபாரி, சீமான் தலைவர். அப்பட நீங்க சொல்ற இந்த சமுதாய ஓட்டுக்கெல்லாம் சீமானுக்கு பக்கம் போயிடு இருக்கப்ப அப்பன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி வெற்றி பெறுவார், அந்த சமூக கணக்கு எப்படி எடுபடும், அப்பனா எளிதாக எடப்பாடி வெற்றி பெற போகிறார் 2026. சீமான் தனித்து போட்டியிட்டு வளருவது வரை எந்த காலமும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. அப்படியா சார்? கண்டிப்பா. எப்படி சார் இது இன்னமும் நீங்க இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மே 4ஆம் தேதி பெட்டி திறக்கும் போது அனைத்துமே ஸ்டாலின் அவர்கள் தான் வெற்றி பெற உண்மைதான். அது திரும்பவும் சொல்கிறேன், ஜனவரிக்கு முன்பு இப்பொழுது அந்த கூட்டணி மொத்தமாக கலகலத்து விட்டது. தொகுதி பங்கிடுவதுமில்லை, எந்த தொகுதி நிர்ணயிக்கவில்லை. அப்படிப்பட்ட கட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த கூட்டணி மக்கள். ஏன்னா அடிமட்ட மக்கள் அவள் கொதிந்து போயிருக்காங்க. இந்த ஆட்சி அவல நிலங்கள் சட்ட ஒழுங்க அப்படி இருக்கிறப்ப உயிர் முக்கியமா இல்லை ஃப்ரீ ஸ்கீம் முக்கியமா, இதுதான் மக்கள் யோசிக்கிறாங்க சார், தமிழக மக்கள். அப்படி இருக்க எப்படி ஸ்டாலின் வெற்றி பெறுவார்? ஸ்டாலின் கூட்டணியில ராகுல் ரப்சர் பண்றாரு உண்மை, இவரு சண்முகம் சிபிஎம் ரப்சர் பண்ணாரு உண்மை, ரெண்டே நான் மறுக்கல்ல. திருமாவளவன் கிளியர் கட்டா இருக்கிறாரு, மதிமுக அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. ஆனா தென் மண்டலத்திலே தென் தமிழகத்திலே அதிக வாக்கு இரட்டையில் எடுத்த கிருஷ்ணசாமி, எடப்பாடி பழனிசாமி தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சிக்கு எதிரானவர், தேவேந்திரகுல வேளாளருக்கு எதிரானவர் என்று தெளிவாக அந்த அருந்ததியர்களுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவின் கருத்தை குப்பை கூடையில் தூக்கி போட்டு ஒரு முடிவெடுத்ததற்கு மாற்றாக ஒரு குரல் கொடுத்தார் என்பதற்காக கிருஷ்ணசாமியை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் பிரதிநிதியாக தென் மாவட்டத்திலே 22 விழுக்காடு வாக்குகள் இரட்டை இலையிலே அதிக வாக்குகள் எடுத்த கிருஷ்ணசாமியை கலைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இதை நயவஞ்சக நரிகள் ஊடகத்தில் பேச மாட்டார்கள். நான் சொல்வது சரியா தவறா, தரவுகளோடு கூடியதா இல்லையா, அதன் பாதிப்பு தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்கு என்பது பட்டியல் வெளியேற்றத்திற்காக களத்தில் நிற்கக்கூடிய சீமானுக்கு போகுமே தவிர என்டிஏயிலும் எடப்பாடிக்கும் விழுந்த தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகள் நிச்சயமாக கிருஷ்ணசாமியை புறக்கணித்த எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் அருந்ததியர் வாக்குகளுக்காக தேவேந்திரகுல வேளாளர்களையும் பறையர்களையும் கிருஷ்ணசாமியையும் புறக்கணித்ததுக்கு பதிலடி நிச்சயமாக அந்த மக்கள் கொடுப்பார்கள். அவர்கள் எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்து சீமான் பின் செல்வார்கள். ஏன், நான் பேசியதின் அச்சம் காரணமாகத்தான் ஜெகன்மூர்த்தியை இப்பொழுது கூட்டணியில் சேர்த்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதுபோல் கிருஷ்ணசாமியும் சேர்ப்பாரா அல்லது தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு விழிப்புணர்ச்சி கிடையாது, அவர்கள் ஓட்டு நமக்கு தேவையில்லை என்று முடிவு கட்டுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதே வேளையில் ராகுல் ஸ்டாலினிடம் விளையாடுகிறார், சண்முகம் சிபிஎம் ஸ்டாலின் விளையாடார் என்பதை மறைக்கவோ மறுக்கவோ வேண்டிய அவசியம் ரவீந்திரன் துரைசாமிக்கு இல்லை. சரி சார், நீங்க தென் தமிழகத்தை சொன்னீங்க. வட தமிழகத்தில் 2020 சட்டமன்ற தேர்தலில் 78 தொகுதியில 64 தொகுதி திமுக வெற்றி பெற்றது, அதிமுக 14 தொகுதி. ஆனா இப்பொழுது கடல் நிலவன வேல்முருகன் திமுக கூட்டணி வெற்றி போய்விட்ட வன்னியர் என்ற அடையாளம் இப்ப வது. அப்புறமா பிசிகா திருமாவளவனால் அந்த பட்டியலின மக்கள் வாக்கு வந்தது. இப்ப விஜய் வந்ததுனால அந்த வாக்கும் சிதறப்போகுது. உன்னங்கெட்டா பட்டியல் இனத்தவருக்கு இந்த ஆட்சியில் படு பயங்கரமான கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. அப்படி இருக்க இந்த வாக்குகள்லாம் அதிகமாக, அதாவது 2020 அதிமுக கண்ட வெற்றி 2021 ஸ்டாலின் காண போகிறார் சார். அதாவது விஜய் வருகை, கேப்டன் விஜயகாந்த் வந்தபோது கருப்பு எம்ஜிஆராக ஜெயலலிதா பலகீனப்பட்டார், சிகப்பு எம்ஜிஆராக எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன் என்று கூறிய கமலஹாசன் வரும்போது இரட்டை இலை பலகீனப்பட்டது. அதுபோல் விஜயாலும் எடப்பாடி பழனிசாமி தான் பலகீனப்படுவார். விஜயின் தாக்கத்தை
அளவிடாமல் தான் எடப்பாடி பழனிசாமியின் என்டிஏக்கு 30 விழுக்காடை நான் மதிப்பிடுகிறேன். விஜய் தாக்கம் என்பது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊண்டுகோலாக கொண்டு விஜய் வருகிறார். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதிமுகவின் தலைவர்கள். எம்ஜிஆர் ஜெயலலிதாவைத்தான் இன்னும் எடப்பாடி பழனிசாமி கூறிக்கொண்டிருக்கிறார். செங்கோட்டையன் அடித்த அடி அப்படி. எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை எடப்பாடி மறைக்க பார்க்கிறார் என்று அடித்த அடியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்றுதான் ஆலந்தூர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். அதற்கு காரணம் செங்கோட்டையனும் விஜயும். மிக்க நன்றி சார்.